வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம திரட்டு பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வரிசையாக ஃபெஸ்டிவல்ஸ் வருது, அதுக்கு நம்ம வீட்லேயே செய்கிறது ஸ்வீட்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 2.5 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். ஏன்னா அதில் செய்யும்போது திரட்டு பாலோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் சீக்கிரம் நம்மளுக்கு இறுகிடும். கொஞ்சம் மீதி பாலாக இருந்தால் கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுக்கும் அது சுண்டுறதுக்கு. நீங்கள் இந்த பால் எடுத்திங்கன்னா சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். நான் 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வச்சு காய்ச்சிறேன். பாத்திரத்தில் வச்சு நல்லா காய்ஞ்சி மேலே பொங்கி வரும்போது இதை நம்ம சிம்மில் வச்சிடணும். அதுதான் இதில் ரொம்ப மெயின். சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் நம்ம இதை கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் இந்த பால் பாதியாக சுண்டுற அளவுக்கு கிளறணும். அதே சமயத்தில் அடி எதுவும் பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். சைட்லேயும் நீங்கள் அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஏடு போய் கொஞ்சம் சேர்ந்துடும். நம்ம அதை பாருங்கள், இப்போ பொங்கி வருது இல்லையா? இந்த மாதிரி டைமில் நம்ம அதை நல்லா எடுத்து கிளறி விட்டு சைடில் இருக்கிற ஏடெல்லாமும் எடுத்து வைக்கணும். இந்த அளவு நல்லா சுண்டி வரும்போது நம்ம இதில் தேவையான அளவு நம்ம என்ன ஸ்வீட் சேர்க்குறோமோ அதை சேர்க்கலாம். நான் இதில் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்க்கலான் இருக்கேன். அதனால் ஒரு 2-3 கரண்டி எவ்வளவு தேவையோ ஸ்வீட் நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறதோ இல்லை பனை வெல்லமோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வெல்லம் இருந்தால் கூட நல்லா அதை பொடிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த நாட்டு சர்க்கரை போட்டதால் அதோட கலரும் உங்களுக்கு நல்லா இந்த கோவா கலர் உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். நல்ல செவந்த கலராக இருக்கும். சுண்டை காசினது அந்த பால் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா கிளறி விட்டுடணும். அந்த நாட்டு சக்கரை ஃபுல்லாக கரையணும். அதே சமயத்தில் கட்டி ஆகணும். இதை மாதிரி நல்ல கட்டியான பதம் வந்திருக்கு பாருங்கள். இப்போது வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ அந்த பால் வாசனை, சுண்டை வாசனை. இப்போ நமக்கு தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கினா போதும். நெய் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு இந்த பாலோடையே இருக்கிறதே நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் நெய் வாசம் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் இதில் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இதில் ஆனால் நெய் போடலை. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சுருங்க. நல்ல பியூரான திரட்டு பால், ஹோம்மேட் திரட்டு பால் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நாள் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.